இன்றைக்கி சூப்பரான அரிசி மாவு மட்டும் வச்சு சூப்பரான ஒரு அக்கி ரொட்டின்ற அரிசி மாவு ரொட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டுருங்க. தேங்காய் துருவல் அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்றாப்போல் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தெளித்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அதிகமாக ஆகக்கூடாது. அப்போ தான் அதோட பக்குவம் நல்லா கரெக்டாக வரும். இப்போ நான் ஒரே ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதோட பக்குவம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம வீட்டில் டிஃபன் எதுவும் இல்லை, என்ன செய்கிறதுன்னு நினைக்கிற டைமில் இந்த அரிசி மாவு வச்சு சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் செஞ்சிடலாம் பாருங்கள். டேஸ்ட்டு அப்படி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் ஆயிலோ இல்லை நெய்யோ விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுட்டு கையில் தண்ணியை நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க. இல்லைன்னா நீங்கள் வாழலையில் தட்டிட்டு கூட இப்படி போடலாம். ஒரு வாழலையில் தட்டிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி செய்கிறது சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் வாழலையில் தட்டி இது பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக லோ டு மீடியமில் வச்சு செய்யுங்க. ஹை ஸ்பீடு வைக்கக்கூடாது. இது பார்க்க வெள்ளையாக தான் இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. போட்ட உடனே திருப்பிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைக்கிற முடியும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது இப்படி தான் இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஒரு கார சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபியை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.